படியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த திருவாபரண பெட்டியிலே என்ன இருக்கிறது? இங்கே ஐயனுக்கு சாற்றப்படும் சுவாமியின் கவசம். அந்த கவசத்திலே ஐயன் மீசை கோடி இருக்கும்படியாக கவசம் செய்யப்பட்டிருக்கிறது. இவர் ராஜகுமாரன் அல்லவா? அதனால் மீசையோடு இதிலே சக்கரவர்த்தியாக காட்சி அளிக்க வேண்டும் என்று அவருடைய தந்தையான பந்தளராஜன் ஆசைப்பட்டதின் பேரிலே அவர் காட்சி கொடுக்கிறார். தங்கத்தில் வில்வ மாலை, துளசி மாலை மற்றும் எருக்கன் மாலை, இவை தவிர அவருக்கான யானைகள், குதிரைகள், புலி போன்றவையும் இந்த திருவாபரண பெட்டியிலே எடுத்துக்கொண்டு வரப்பெற்று ஐயனுக்கு தரிசனம் அதை ஆபரணமாக அறிவிக்கப்படுகிறது. காந்தமலையில் பொன்னம்பல மேட்டில் ஜோதி வடிவில் மகர ஜோதியாக சுவாமி அப்பொழுது காட்சி கொடுப்பார். ஏன் பொன்னம்பல மேட்டில் அவர் ஜோதியாக காட்சி கொடுக்கிறார் என்றால், இதே வேளையில் தேவர்கள் எல்லோரும் பொன்னம்பல மேட்டில் சூட்சம வடிவிலே தோன்றி ஐயப்பனை பூஜிப்பார்கள். அவர்கள் ஜோதி தரிசனத்திற்காக அங்கே காத்து கிடக்கிறார்கள். அவர்களுக்காகவும் தன்னை காண விரதம் இருந்து வரும் பக்தர்களுக்காகவும் ஐயன் ஜோதி வடிவிலே பரபிரம்ம ஸ்வரூபனாக காட்சி கொடுக்கிறது. 3 நாட்கள் கழித்து பந்தள அரசின் பிரதிநிதிகள் சன்னதிக்கு வருவார்கள். அன்று மேல் சாந்தி 18 படிகள் கீழே இறங்கி வந்து ராஜ பிரதிநிதிக்கு பாத பூஜை செய்து அவரை மேலே சன்னதிக்கு அழைத்து செல்வார்கள். அங்கே சன்னதியில் தனியாக விட்டுவிடார்கள். இதன் பொருள், பந்தளராஜன் தன்னுடைய மகனை காண்பதற்காக சன்னதிக்கு வந்து தன் மகனோடு தனியாக பேசி